ரிஷபராசி நேயர்களே, ஒரு புதிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் பிறக்கப் போகிறது. வரக்கூடிய 2026ஆம் ஆண்டுல வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தேய்பிறை துவாதசி அன்னைக்கு ரிஷப லக்னத்துல கும்ப ராசியில புதிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் பிறக்கிறது. இந்த பராபவ வருடம் அப்படின்னு சொல்கிற போதே ரிஷபராசிக்காரர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ரிஷப லக்னத்துலதான் பராபவ ஆண்டு பிறக்கிறது. ஒரு நல்ல செல்வ வசதி ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குமா? இவர்கள் பணியாற்றக்கூடிய இடங்களிலே என்ன சூழ்நிலை இருக்கும்? தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும்? ரிஷபராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் பல விஷயங்களை பற்றி கலந்துரையாட போகிறோம். இந்த நிகழ்ச்சியில திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள், ஜோதிட மாமேதை அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவரோடு நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஆகிய நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்ப இது எப்படி இருக்க போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படின்னு ஐயா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இப்போ தகவல் ஆரம்பிச்சிட்டீங்க, சுபத்துவமான தகவலை சொல்லியிருக்கீங்க. ரிஷப லக்னத்துல தான் ஆண்டு பிறக்குது. இப்போ நம்ம ரெண்டு பேருடைய பார்வைக்கு தெரியும், கடந்த 2.5 ஆண்டுகளாக கடுமையான நெருக்கடியை சந்தித்த ஒரு ராசி ரிஷப ராசி. 10ஆம் இடத்துல போயிட்டு சனி பகவான் கர்மகாரகன். நிறைய பேர் என்னுடைய பார்வையில பார்த்தாங்க, நிறைய பேர் வேலையில சிக்கல் அனுபவிச்சாங்க, வேலையை விட்டு வெளியே அனுப்பப்பட்டாங்க. அரசு பணியில் இருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா மெமோ வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த கர்மக்காரர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா நிறைய சங்கடங்களை வேலையில் கொடுத்து வந்தார். இப்போ 11ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக இந்த 2.5 ஆண்டு காலமாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் இனிமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்காது. அதுவும் குரு பகவானுடைய வீட்டுல சனி பகவான் சஞ்சரிக்கிறார், 11ஆம் வீட்டுல. இந்த 2 விதமான தகவல் என்ன சொல்றேன்னா, 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த ஆண்டு பிறக்கின்ற போது குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அடுத்து மே மாதம் 26ஆம் தேதி குருவுடைய சஞ்சாரம் கடகராசியில் கடகத்தில் உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். அந்த 11ஆம் இடத்தை அப்ப பார்க்க போறார். அப்ப மே 26ஆம் தேதிக்கு பிறகு இந்த கடகராசி வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு வேலை வாய்ப்பு, திருமணம், சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவது, ஒரு வாகனம் வாங்குறது, இது போன்ற உயர்கல்வி, இது போன்ற விஷயங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல ராகு. அப்போ சரி, ஜீவனஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரித்த காலத்துல நிறைய நெருக்கடி வந்துச்சு. இப்போது நெருக்கடி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பகவானின் பார்வை 10ஆம் இடத்துக்கு இருக்கு. ஆண்டு பிறக்கின்ற போதே 11 சனி இருக்காரு. இப்ப இவ்வளவு நாளும் வேலையில இருந்துகிட்டு பதவி உயர்வு கிடைக்கல, எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கல, இல்ல வேலை நீடிக்குமா, இல்ல அப்படியே போயிடுமா, திடீர்னு தூக்கிடுவாங்களா வேலையை விட்டு, இந்த ஒரு பயம் இருந்தது பாருங்க. அந்த பயம் பூரா முதல்ல வெளியில போகும். வேலையை பற்றின பயமே போயிடும், நிச்சயமாக பயம் போயிடும். ஒரு வேலையில உயர்வு வரும் இல்லையா, ஒரு புதிய நிறுவனத்துக்கு இவர்கள் வேலைக்கு போவாங்க. இதை விட உயர்வான ஒரு இடத்துக்கு சம்பள உயர்வு அதிகமாகும். இப்ப ஒரு நிம்மதியாக வேலை. உங்களுக்கு சம்பளம் உயருங்கிறது எந்த அடிப்படையில சொல்றீங்க? குருவுடைய சஞ்சாரம், குருவுடைய பார்வை இவர்கள் மேல பதிய போகுது. ஆமா, அப்படிங்கிறீங்க. ஆமா. அதாவது ஒரு அற்புதமான சூழ்நிலை. தனஸ்தானத்துல குரு இருப்பதும் நன்மை, குருவுடைய பயிற்சிக்கு பிறகும் இவர்கள் குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்குது. புரியுங்களா? பொதுவா 2ஆம் இடத்துல குரு சஞ்சரிப்பது அருமையான பதில், உங்களுக்கு ரொம்ப பயன்படும். பணக்காரகனுடைய பார்வை வளம் தரும். 10ஆம் இடத்தை பாக்குறாரு, ஜீவனஸ்தானத்தை பாக்குறாரு. அடுத்து 11ஆம் இடத்தை பார்க்க போறாரு. எப்படி பார்த்தாலும் நல்லவர். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ 4ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது நிறைய உடல் ரீதியாக பாதிப்பு, தாய் வழி உறவுகளும் ஒரு சங்கடங்கள், படிப்புல கூட தடைகள் ஏற்பட்டுக்கலாம். இப்போ நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா இதே பராபவானில் 3ஆம் இடமான தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்திற்கு கேது வந்துட்டார். இப்போ கொஞ்சமா அப்படியே படிக்கட்டா ஏறிட்டு ஒரு உச்சத்தை தொட்டு என்னை இனிமேல் எவராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற ஒரு இடத்தை அடையக்கூடிய நிலை ரிஷபராசினருக்கு இந்த பராபவாண்டில் இருக்கு. அப்போ 9ஆம் இடத்துக்கு கேது ராகு போவாரு, 3ஆம் இடத்துல கேது இருப்பாரு. இந்த 2 சஞ்சார நிலையும் சாதகமா இருக்கு. 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது ஒரு சாதகம். குரு பகவானுடைய பார்வைகள் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு மிக யோகத்தை உண்டாக்குவதாக இந்த ஆண்டில் இருக்கும். எதை பற்றியும் இவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த ஆண்டு நெருக்கடி எப்படி இருந்தது, இப்படி கஷ்டப்பட்டமே இருந்து இல்லை. அரசு ரீதியாக எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும். உத்தியோகத்தில் இடமாற்றம், பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் நிச்சயமாக இந்த
காலகட்டத்தில் இவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், புதிய பொறுப்பு பதவி கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, எதிர்பார்த்த ஒரு இடம் கிடைப்ப வாய்ப்பு உண்டு, வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். இதெல்லாம் இந்த ஆண்டுடைய ரிஷபராசினருக்கு ஒரு சிறப்புகளாக குறிப்பிட்டு சொல்றீங்க. இப்போ இதுல என்னுடைய பார்வையா ரிஷப லக்னத்துல ஆண்டு பிறக்குதுங்கிறது உங்களுக்கு ஒரு யோகம் தான். ஆமா, ரிஷபத்திற்கு அதிபதியானவன் சுக்கிர பகவான். பொதுவாகவே ரிஷபத்துல ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா இவர்கள் எப்பொழுதுமே மகாலட்சுமி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வெள்ளிக்கிழமைகள்ல இவர்கள் செய்யக்கூடிய மகாலட்சுமி பூஜை, அதுவும் இந்த சனி ஓரை வெள்ளிக்கிழமைகள்ல காலையில 9 to 10 அந்த நேரத்துல இவர்கள் செய்யக்கூடிய இந்த மகாலட்சுமி பூஜை இவங்களுக்கு பெரிய செல்வ வளத்தை கொடுக்குது. இப்ப இந்த ஆண்டு எப்படி அமையுதுன்னா, ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 12ல மறைஞ்சார். யாரோடு சேர்ந்து மறைகிறான்னா சுகஸ்தானாதிபதியோடு சேர்ந்து மறைகிறார். அப்போ மிக முக்கியமாக ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொன்னாலும் சரி, ஆரோக்கியம் பாஸ்கரம் அப்படின்னு சொன்னாலும் சரி, உடல் நலம் தானே முக்கியம். அப்ப அந்த உடல் நலத்துல சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ராசி ஒண்ணு. இரண்டாவது விஷயம், ஐயா குறிப்பிட்டு சொன்னீங்க, கல்வியில சிறந்து விளங்க சில மாற்றங்கள். அப்படி இந்த 4ஆம் இடத்துல கேது வருகிற போது இவங்களுக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போதே 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்களேன், கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் படிப்பை விட்டு விலகும். அப்ப ரிஷபராசி மாணவர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ரொம்ப கவனமா தன்னுடைய பிள்ளைகள் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இவங்க கட்டி இருக்கக்கூடிய வீடு இருக்கு பாருங்களேன், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசையில வாஸ்து கோளாறுகள் இருக்கும். அப்ப அதை நிவர்த்தி செய்யணும். நிவர்த்தி செய்வதற்கு லட்சங்களை கொட்டுவது, வீட்டை இடித்து கட்டுவதெல்லாம் இல்ல. நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் ஜோதிடத்தை காட்டினாலே எளிமையான பரிகாரம் சொல்லுவார். அதை செய்து இவர்கள் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைவது அப்படிங்கிறது, ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அவர் 12ல மறைகிறது நல்லது இல்லையே, மறைகிறாரே. பொதுவா ராசிக்கு அதிபதி 6, 8, 12 மறைவதை நம்ம நல்ல இடங்கள்னு சொல்றது இல்லை. ஆனா ரிஷபத்துக்கு அப்படி இருக்கு. அப்படி கெடுதல் வந்துருமானா அப்படி கிடையாது. என்ன ஆயிருதுன்னா, ஒரு காலத்துல வெளிநாடு செல்வது என்பது நாடு கடத்துவதுன்னு சொல்லப்பட்ட ஒரு தேசத்துல இப்ப வெளிநாடு செல்வதை ஒரு யோகமாக மக்கள் நினைக்கிறாங்க. அவர் ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைச்சிருது அப்படிங்கறத ஐயா குறிப்பிட்டு சொல்ல வந்தீங்க. அந்த சிறப்பான தகவல் நம்ம நேயர்களுக்கு சேரணும். அப்ப இவங்களுக்கு வெளிநாட்டு யோகம், வெளி மாநிலத்தில் வேலை யோகம், 4ஆம் இடத்துக்கு அதிபதி 12ல உட்காரும் போது வீடு மாற்றம், இடமாற்றம், இதை எல்லாமே இவர்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல தகவல். நீங்க சொல்ல தகவல் அதுதான். என்னன்னா, உடல் ரீதியாக கவனிக்கணும். 4ஆம் இடத்துல கேது இருக்கின்ற வரையில் பாத்தீங்கன்னா என்ன நோயினே தெரியாது. டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க, அவரும் நோய் சொல்ல மாட்டார். போவாங்க வருவாங்க, மருத்துவம் பார்த்துவாங்க, மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது நவம்பர் 13 வரையில் நிலைமை நிச்சயமாக இருக்கும். இந்த சுகஸ்தானாதிபதியும் போய் 12ல போய் மறைகிறார். இந்த ஆண்டு பிறக்கின்ற போது ராசியாதிபதியும் 12ல போய் மறைகிறார். அப்போ இந்த நகர்வுகள் இருக்கு பாருங்க, இன்னும் 1 மாதத்திற்கு பிறகு என்னன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது இல்லையா. அப்போ 4ஆம் இடத்தை விட்டு கேது 3ஆம் இடத்துக்கு வருகின்ற போதே பாதிப்பு குறையாது. அதே போல 12ஆம் இடத்தை விட்டு சுக்கிரன் தன்னுடைய ராசிக்குள் வருகின்ற போது கொஞ்சம் மாற்றம் வரும். இந்த மாற்றங்கள் 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 மட்டும்தான் மாற்ற முடியாது சொல்ற மாதிரி மாற்றங்களை சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் இவர்கள். யோகமான மாற்றங்களாகவும் இருக்கும். 6ஆம் இடத்தை ருணரோக சத்துருஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இப்ப என்ன நோய் வந்தாலும் ஒரு தீர்வு என்பது நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க சொன்ன மாதிரி நல்ல வழிபாடு, ஒரு வாழ்வில் வழிபாடு, அப்ப இந்த பரிகாரங்கள் சொன்னீங்க பாருங்க, அது கை கொடுக்கும். என்னன்னா நம்முடைய இனம் சரியாக வழிகாட்டணும். அதுதான் முக்கியம். இதுக்கு மிக முக்கியமா அடுத்தது நம்முடைய வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 10ஆம் இடத்துல இருந்த அந்த கிரக அமைப்பு மாறிடுச்சு. அழகா நீங்க சுட்டி காட்டினீங்க. சனி பகவான் முதல்ல விலகிட்டார், கரும்பு சனி விலகிட்டார். அந்த சனி பகவான் யாரோடு போய் சேர்றாருன்னா, இவங்களுக்கு 12ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய், 7ஆம் இடத்தின் அதிபதியும் செவ்வாய் தான். அந்த செவ்வாயோடு சனி சேர்ந்து லாபத்தில் அமர்ந்தார். சனி பகவானுக்கு 3, 6, 11 ஸ்தானங்கள் அற்புதமான ஸ்தானங்கள். அந்த யோகத்தை ரிஷபராசிக்காரங்க வேலையில பெற போறாங்க. நல்ல வேலை, வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், வெளிநாடு சென்று அங்க வேலை பார்க்கறாங்க வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இப்ப தீரும். சிலருக்கு PR கிடைக்கக்கூடிய அமைப்பு சில நாடுகள்ல இப்போ உருவாகும். அதுவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த யோகம் மிக சிறப்பா இருக்கு. இது ஒரு பக்கம். பிசினஸ் பண்றவங்களுக்கு எப்படி இருக்குயா? சிறப்பா தானே இருக்கணும். என்னென்ன காரணம்னா, இப்ப 11ஆம் இடத்துக்கு இன்னைக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த தொழில் முழுக்க நசிங்கிறது எப்போ கர்மஸ்தானத்துல கர்மகாரம் சந்தித்த போது தொழில் நசிங்கிறது, நிறைய தொழில் மூடிட்டாங்க. இப்போ அதே நிலைமை பாத்தீங்கன்னா
மீண்டும் மூடப்பட்ட தொழில்கள் திறக்கப்படும். இந்த அற்புதமான தகவல்கள் நேயர்களுக்கு வேணும் வேணும் இல்லைங்களா? அடுத்து திறக்கப்படும். அடுத்து ஒரு பெரிய லாபத்தை காணக்கூடிய, அதுல இருந்து ஒரு முதல் போட்டோம், ஒரு கம்பெனி வச்சுட்டோம், லாபத்தை பார்க்க முடியல, லாபத்தையும் பார்த்திடக்கூடிய நிலை. உங்களை போல ஜோதிட ஞானிகள் இந்த தகவலை மக்களுக்கு சொல்லணும் தான் நான் நினைக்கிறேன். இல்லைங்க ஐயா, நாம சொல்லுவோம், மக்களுக்கு சேரட்டும். இப்போ மூடி கிடந்த தொழிற்சாலைகள் கூட திறக்கும் சொல்லியிருக்கிறீங்க. ஆமா, அது ஒரு நல்ல செய்தி. நம்மளுடைய ரிஷபராசி உறுதி தொழில் அதிபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி. உடல் ரீதியா கொஞ்சம் நவம்பர் மாதம் வரை கவனமா இருக்கணும். கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாய் வழி உறவுகளிடம் கொஞ்சம் ஒரு அடி விலகி இருப்பதும் அல்லது அனுசரித்து போவதும், ஒண்ணு அப்படி வேணும் இல்லை இப்படி வேணும், முடிவு வரணும். 4ஆம் இடத்துல கேது இருக்காரு. 3ஆம் இடத்துல குரு வந்து உட்காரும் போதுங்கய்யா, பொதுவா அந்த 3வது ஸ்தானம் குருவுக்கு நல்ல ஸ்தானம் கிடையாது. அப்ப என்ன ஆகுதுன்னா சகோதர உறவினால் ஒரு பாதிப்பு வரும். ஏற்கனவே செவ்வாய் சனியோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப 3ஆம் இடத்துல குரு வருகிற போது இவர்களுக்கு வந்து பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, சகோதரர்களோடு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. நிறைய ஒரு விஷயம். இன்னொன்னு, சொத்து ரீதியாக 3ஆம் இடத்துல குரு வராருன்னா ஒரு சொத்து ரீதியாக இவர்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் போடும்போது என்ன ஆகும்னா சில நேரத்துல டபுள் டாக்குமெண்ட்ங்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல இவங்க மாட்டிக்கிடவும் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டவங்க இவங்களை ஏமாற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் சனியுடைய சேர்க்கை லாபத்துல அமைஞ்சிருச்சு. ரொம்ப கவனமாக அதில் இருந்து கொண்டால் இவர்கள் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா குரு காப்பாற்றியும் விடுவார். உச்சமா வராரு இல்லையா? இல்லைங்களா? இவர்கள் கவனமாக இருந்தால் காப்பாற்ற லாபத்தையும் பார்க்க முடியும். 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு, சனி பார்க்கிறாரு, அப்ப லாபத்தையும் பார்க்க முடியும். சகோதர உறவுகள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னன்னா எல்லாவற்றுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு. அதான் நம்ம சொல்லிட்டு இருக்க உங்களுக்கு. என்னன்னா நிரந்தரம் என்பது எதுவும் கிடையாது, பாதிப்புகள் நிரந்தரம் கிடையாது, மாற்றம் என்பது. இப்போ மே மாதம் கடைசியில குரு வந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. அக்டோபர் மாதம் எங்க போறாரு? சிம்மத்துக்கு போயிறாரு. அப்போ இந்த குறிப்பிட்ட காலகட்டம், இந்த நேரத்துல இவர்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். எப்பவுமே இந்த நாள், இந்த வாரம், இந்த மாதம், இதுதான் கணக்கு. நிரந்தரம் என்பது எதுவுமே கிடையாது. அப்படியே ஒரு கிரகங்கள் சஞ்சாரம் பண்ண எல்லாவற்றிலும் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாளைக்கு சுபிட்சமான நிலை இருக்கும். இன்று சுபிட்சமாக இருப்பவர்களுக்கு நாளை எதிர்மறையான பலன்கள் இருக்கும். நாம 2 பேரும் யாருன்னா, இதுதான் காலம், இதுதான் வாழ்க்கை, இது இந்த வழிகாட்டுதல் மட்டும்தான் நாம. நிச்சயமா. அப்போ இவர்கள் தெய்வத்தை, எந்த தெய்வத்தை வழிபட்டா ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கு அதிபதி சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து இவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் மேஷ ராசி. அப்போ அது கபாலத்தை குறிக்கிறது. அப்போ கபாலீஸ்வரரை இவர்கள் வழிபட வேண்டும். கபாலீஸ்வரர் வழிபாடு என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை உருவாக்கி கொடுக்கும். 2வது வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிடும் போது இவர்கள் வந்து இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. ஐயா ஒரு விஷயத்தை சொன்னீங்க, ரொம்ப அழகா குறிப்பிட்டு சொன்னீங்க. அரசு அலுவலகங்களில் பணியாற்றிய பலருக்கு வேலையில பிரச்சனை வந்துச்சுங்க கருமச்சனியா இருக்கும் போது அப்படின்னு சுட்டி காட்டினீங்க. நிறைய பேருக்கு 17P சார்ஜஸ் அவங்க மேல ஃப்ரேம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தது. இப்போ இவர்களுக்கு எல்லாம் இந்த பிரச்சனைகள் மீண்டு வருவதற்கு இவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆதரவற்ற பெண்களுக்கு இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கையில ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு பெண்களுக்கு இவர்களால் ஆன உதவிகள் செய்து கொண்டு வந்தாலும் பெரிய ஒரு வளர்ச்சி இவர்கள் வாழ்க்கையில, ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆபத்துக்களை தடுத்து முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான வருஷம் தான் பராபவ வருஷம். நன்மைகள் அதிகம் பெறப்போகிறார்கள் ரிஷபராசி.